கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்திலும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் நாம் தியானிக்கவிருக்கிறதான செய்தியின் தலைப்பு என்னவென்று சொன்னார், அவர் நம்மை விசாரிக்கும் தேவன். வாசிக்கலாம். 1 பேதுருவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்துவிடு. எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் அவருடைய வாழ்க்கையில் கவலைகள், கஷ்டங்கள், ஏமாற்றங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இவைகள் எல்லாம் உண்டு பிரியமானவர்கள். இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வாழ்க்கையில் இல்லை என்று சொன்னால் அது வாழ்க்கை என்று அர்த்தமாக. இன்பம், துன்பம், கஷ்டம், கவலைகள் இதெல்லாம் மாறி மாறி வருவது தான் வாழ்க்கை. எப்படி இரவு பகல் மாறி மாறி நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதோ, மழைக்காலம், பனிக்காலம், வெயில் காலம், எப்படி நம்முடைய ஒவ்வொரு ஆண்டும் பலவிதமான சீதோஷ நிலைகள் மாறி மாறி நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதோ, அதே போல தான் இன்பம், துன்பம், கஷ்டம், கவலைகள் இவைகள் எல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மாறிக்கொண்டே வரும் பிரியமானவர்களே. ஆனால் இவைகளை எல்லாவற்றையும் நாம் பொருட்படுத்தக்கூடாதபடிக்கு சங்கீதங்களின் புத்தகம் 55வது அதிகாரம் 22ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையின்படி, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று அந்த வார்த்தையின்படி அவருடைய பாதத்தில் நம்முடைய பாரத்தை எல்லாம் வைத்து விடும்போது கர்த்தர் நம்மை ஆதரிப்பார். கர்த்தர் நமக்கு அவைகளிலிருந்து விடுதலையாக்கும்படி ஒரு வழியை உண்டாக்குவார் பிரியமானவர்களே. அந்த காரியங்களை குறித்து நாம் கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் அதற்கு ஒரு முடிவு வருவது சாத்தியம் ஆகுமா பிரியமானவர்களே? சாத்தியமாகாது. இதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கவலைப்படுகிறதுனாலே உங்கள் சரீரத்தில் ஒரு முழத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, ஆகையினாலே நாம் எதை குறித்தும் கவலைப்படாது, எல்லாவற்றையும் குறித்த எல்லா காரியங்களையும் நம்ம ஆண்டவருக்கு நாம் தெரியப்படுத்த வேண்டும். அவருடைய பாதத்தில் வைத்து விட வேண்டும். அவர் நம்மை விசாரித்து நமக்கு ஆறுதல் செய்து அதிலிருந்து விடுதலை கொடுக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் பிரியமானவர்கள். ஆம் பிரியமானவர்கள், நமக்கு அநேக சொந்த பந்தங்கள் இந்த உலகத்தில் இருக்கலாம், நண்பர்கள் இருக்கலாம். ஆனால் நம் ஆபத்தான சூழ்நிலையில் எல்லா நேரங்களிலும் அவர்கள் நமக்கு வந்து உதவி செய்ய நிச்சயமாக அவரால் கூடாமல் போகும். ஒரு சில வேளைகளில் எனக்கு ஏன் இந்த உபத்திரம் வந்தது, ஏன் இந்த பலவீனம் எனக்கு வந்தது, யார் என்னை ஆதரிப்பார்கள் இந்த உலகத்தில், யார் இந்த காரியத்திலிருந்து என்னை விடுதலையாக்க முடியும் என்றும், இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வே கிடைக்காதா என்றும் நீங்கள் ஏங்கி கொண்டிருக்கலாம். ஒரு வேளை எனக்கு அருமையானவர்களை ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் எதை குறித்தும் கலங்காதிருக்க, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் ஆண்டவர் சொல்கிறார். உங்கள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு உண்டு. ஆம், நமக்கு ஒரு தகப்பன் உண்டு, நம்ம விசாரிக்க ஒரு தேவன் உண்டு, நம்மை ஆதரிக்க ஒரு தெய்வம் உண்டு. அவர் தான் நம்ம அருள்நாதர் இயேசு பிரியமானவர்களே. இந்த உலகத்தில் எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வு வைத்திருக்கிறார். அதாவது நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற பொருட்கள், மிக்ஸி ஜார் ரிப்பேர் ஆனால் அதை நம்ம சரி செய்து கொள்கிறோம். ஒரு நாற்காலியோ இல்லது ஜன்னல் கதவுகளோ பழுதாகிச்சுன்னா நம்ம தச்சர்களை, கார்பெண்டர்களை கொண்டு சரி செய்து கொள்ளலாம். ஒரு சாதாரணமான விஷயங்களை சரி செய்து கொள்வதற்கு ஆண்டவர் சில தீர்வுகளை நமக்கு வைத்திருக்கிறார். ஒரு சில பலவீனங்களோ சிறுவில விபத்துகள் ஏற்பட்டு எலும்பு உடைந்து போயிருக்கிறது, அப்படிப்பட்ட காரியங்களுக்கும் சில தீர்வுகள் உண்டு. ஒருவேளை மருத்துவர்களாலே கூட சரி செய்ய முடியாத சில சூழ்நிலையும் உண்டு. ஆனால் அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் யாரை நம்பியிருப்பார்கள்? தேவனைத்தான் நம்பியிருப்பார்கள் பிரியமானவர்களே. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் எப்படியா சொல்லுகிறது, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, மனிதர்கள் அது கூடாது, தேவனாலே எல்லாம் கூடும் என்று வேதம் அழகாக சொல்லுகிறது பிரியமானவர்கள். வித் காட் ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள். ஆம், அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. எப்படியாப்பட்ட காரியமானால் என் தேவனால் தீர்க்க முடியும். ஆம் பிரியமானவர்களே, நாம் எல்லாம் ஒரே பகுதியில் தான் இருப்போம், பக்கத்து தெருவில் தான் இருப்போம். ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ண மாட்டோம், பார்த்து கொள்ள மாட்டோம். வேலை பலு, சம்பாதிக்கணும், இந்த காலம் துரிதமாக போய் கொண்டிருக்கிறது,
ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் சந்தித்து கொள்ள முடியல. ஏதாவது விழாக்களில் சந்தித்து கொள்ளுகிறாங்க, அதோடு அவ்வளோதான். ஆனால் ஏதாவது ஒரு விபரீதமோ ஏதாவது ஒரு ஆபத்தோ ஏற்பட்டால் ஐசியிலையோ இல்லை பெரிய எமர்ஜென்சி இதில் இருக்கும்பொழுது துடிச்சு பிடிச்சி ஓடியாருவாங்க பார்க்குறது. ஏதாவது ஒரு மரணம் போன்ற சம்பவங்கள் ஏற்பட்டால் அதிக பணம் செலவு பண்ணிவிட்டு ஓடி வருவாங்க பார்க்குறதுக்கு அந்த நேரத்தில். ஆனால் ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும்போது அவனை வந்து பார்க்க ஒரு மனுஷனுக்கு சரியான நேரங்களோ காலங்களோ அமையதில்லை. அதை உண்டாக்கி கொள்றதுக்கும் அவங்க தயாராக இல்லை. ஆபத்து ஏற்படும் போது தான் ஜனங்களை தேடும்படியான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக மனுஷங்க இருக்கிறாங்க. ஆனால் மனுஷங்க ஒன்றா அப்படி இருப்பாங்க பிரியமானவர்களே. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் அப்படி இருக்க மாட்டார். அவர் சொல்கிறாரு, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் என்று சொல்லி சங்கீதம் 145:18 அழகாய் சொல்லுகிறது பிரியமானவர்களே. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, சங்கீதம் 9:9-10 இப்படி சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களிலே அவரே தஞ்சமானவர். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் கவலையோடு இருக்கிறீர்களா? கண்ணீரோடு கூட இருக்கிறீர்களா? உதவியற்ற சூழ்நிலையில் இருக்கிறீர்களா? உங்களை விசாரிக்க ஒரு தேவன் உண்டு. உங்கள் கவலைகளை அவரிடத்தில் வைங்க. சொல்கிறார், வானத்தையும் பூமியை உண்டாக்குன கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன் என்று சங்கீதக்காரன் தாவீது ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து அவனுடைய கஷ்டமான நேரங்களிலே, அவனுடைய கவலையான சூழ்நிலைகளிலே, எல்லா நேரங்களிலும் ஆண்டவரிடத்தில் தயவு எதிர்பார்த்து ஆண்டவரிடத்தில் அவன் நன்மைகளை பெற்றுக்கொண்டான் என்று வேதாமத்தில் பார்க்கிறோம் பிரியமானவர்கள். ஆம் என கருமையானவர்களே, ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவர், ஒத்தாசை செய்கிறவர். நான் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் அவன் ஒடுங்கி போவதில்லை என்று சொல்லி பக்தன் சொல்லுகிறான். நம்முடைய வாழ்க்கையிலே நெருக்கங்கள் அநேகம் வரலாம், ஏமாற்றங்கள் தோல்விகள் வரலாம். ஆனால் அவைகள் நம்மை நெருக்கும் பொழுது, கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது, கர்த்தர் நமக்கு அவையிலிருந்து விடுதலை கொடுக்க ஒரு வல்லவராக இருக்கிறார். யோசபாத் என்னக்கூடிய ஒரு ராஜு, அவனை அநேகர் நெருக்கினார். அவனை அழிக்கும்படியாய் அநேகர் கூட்டம் கூடி கூட்டணியாக வந்து அவரிடத்தில் போரிடும்படியாக வந்தார். எந்த மனிதருடையத்திலும் தயவு அவன் தேடி போகவில்லை. அவன் துதிக்கும்படியாய் பாடகர் குழுவை ஏற்படுத்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி துதிக்க ஆரம்பித்தான். அவன் துதிக்க ஆரம்பித்த போது எதிரிகளுக்குள்ளே கலகம் உண்டு. எல்லோரும் வெற்றுண்டு மடிந்து போனார்கள் பிரியமானவர்கள். அவன் யாருடைய தயவும் தேடி போவதில்லை. அந்த கவலையான அந்த சூழ்நிலையில், அந்த இக்கட்டான அந்த சூழ்நிலையில் அவன் கர்த்தரை நோக்கி பார்த்தான். கர்த்தர் அவனுடைய கவலைக்கு அவனை விசாரித்து அவனுக்கு நீதி செய்தார் பிரியமானவர்களே. அது மாத்திரமல்ல, எலிசாவுடைய வேலைக்காரனையும் கொன்று போடும்படியாக எதிரிகள் அவர்கள் நோக்கி வந்தபொழுது வேலைக்காரன் தீர்க்கதரிசியை பார்த்து, ஆண்டவனே, நம்மை கொன்று போடும்படி ஜனங்கள் நம்மை தேடி வருகிறான்னு சொன்னான். ஆண்டவரே, உலகத்தில் இருக்கிற பார்க்கிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்பதை உடைய கண்களுக்கு காண்பியும் என்று சொன்ன பொழுது அவர்களை சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் இருந்ததை அவன் பார்த்தான். கண்கள் திறக்கப்பட்டவனான். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் அவர்களுக்கு கண்மயக்கத்தை உண்டு பண்ணி அவர்களிடத்திலிருந்து அவளை தப்பி செல்லும்படியாய் கர்த்தர் அவளுக்கு உதவி செய்தார். எனக்கு அருமையானவர்களே, எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை, எனக்கு ஒத்தாசை பண்ண யாரும் இல்லை, எனக்கு அரவணைக்க ஆட்டி தேற்ற யாரும் இல்லை சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? அவர் உங்களை விசாரிக்கிறார். நபியா, உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள். கர்த்தர் உங்களை ஆதரிப்பார். கர்த்தர் உங்களுக்கு தயவு பாராட்டுவார். குமாரன் உங்களை விடுதலையாக்குவார். பிரியமான எதை குறித்தும் கலங்காம், எதை குறித்தும் யோசிக்காம், ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவர் மேலே உங்கள் பாரத்தை வைக்கும் பொழுது அவர் உங்களை ஆதரிப்பார். உங்கள் காலை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் இந்த நாள் முழுவதும் உங்களை பாதுகாப்பாய் ஆசீர்வாதமாய் நடத்துவார். பிரியமானவர்களே, எதை குறித்தும் கலங்காதீர்கள். இம்மானுவேல் தேவன் உங்களோடு கூட இருப்பார்.
அவர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். கலங்காதீர்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.